பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதியதொரு மாதத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் தாமே இந்த வருடத்தில் 5 மாதத்தை முடித்து இந்த 6ஆம் மாதத்தில் நம் ஒவ்வொருவரையும் அருமையாய் காண செய்திருக்கின்றார். நம் ஜீவ நாட்களை இறைவன் கூட்டி கொடுத்திருக்கின்றார். இத்தனை மாதங்களும் இறைவன் நம்மை போஷித்து உணவு கொடுத்து பராமரித்து பாதுகாத்து நம்மை நித்தியமாய் காத்து வந்திருக்கின்றார். இறைவனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி செலுத்துவோம். இந்த மாதம் இறைவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் தலைப்பு மகிமை வெளிப்படுத்தப்படும். ஏசாயா அதிகாரம் 40 இறைவார்த்தை 5. ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். அன்பார்ந்தவர்களே, சில காரியங்கள் நம்முடைய வாழ்வில் மறைவாக நடக்க வேண்டும் என்று நினைப்போம். சில காரியங்கள் வெளியரங்கமாய் நடக்க வேண்டும் என்று நினைப்போம். நாம் நடந்து போகும்போது கீழே தவறி விழுந்து விட்டால் பலர் பார்க்க வேண்டும் என்று நினைக்க மாட்டோம். யாரும் பார்த்திருக்க கூடாது என்று நினைப்போம். நம்முடைய வீட்டில் தவறான காரியம் ஏதாவது நடந்துவிட்டால் யாருக்கும் இது தெரிந்துவிடக் கூடாது என்று அதில் கவனமாயிருப்போம். அது மறைவாக இருக்க வேண்டும் என்று நினைப்போம். வெளியரங்கமான காரியங்கள், உங்கள் வேலையில் ஒரு உயர்வு கிடைத்து விட்டதென்றால் அதனால் உங்களுக்கு பாராட்டு, மதிப்பு, இவை அனைத்தும் வெளியரங்கமாய் நடக்க வேண்டும். பலருக்கும் இது தெரிய வேண்டும் என்று நினைப்போம். உங்கள் பிள்ளைகள் ஏதோ ஒரு விளையாட்டில் அல்லது ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற்று முதன்மை அடைந்து தங்க பதக்கம் வென்றுவிட்டால் புகழ், பாராட்டு, இவை அனைத்தும் வெளியரங்கமாய் நடக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். இப்படி மறைவாக நடக்க வேண்டியது நம்முடைய வாழ்வில் சில காரியங்கள், வெளியரங்கமாய் நடக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது சில காரியங்கள். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நிகழ்த்தக்கூடிய காரியம் எல்லோரும் அறியத்தக்கதாய் இருக்கும். அதை அனைவரும் பார்க்க போகின்றனர். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகின்ற காரியம் வெளிப்படையாக இருக்க போகின்றது. அவர் செய்யும் காரியத்தை மானிடர், அதாவது உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களை பிடித்தவர்கள், பிடிக்காதவர்கள் எல்லோரும் ஒருங்கே பார்க்கத்தக்க விதத்தில் அது நிகழப்போகின்றது. ஆண்டவருடைய மாட்சி உங்கள் வாழ்வில் துளிர்க்க போகின்றது. இந்த மாதத்திலிருந்து அவர் செயல்படுத்தக்கூடிய காரியம் பலர் அறியத்தக்க விதத்தில் இருக்க போகின்றது. மாபெரும் காரியத்தை அவர் உங்கள் வாழ்வில் நிகழ்த்த போகின்றார். அவர் செய்யும் காரியம் வெளியரங்கமாயிருக்கும், மறைவாக இல்லை. எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இறைவன் நடத்த போகின்றார். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமை அடைவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தி அவர் வெளிப்பட போகின்றார். தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் இறைவன் எவ்வாறு வெளிப்பட்டார்? விவிலியத்திலிருந்து ஒரு சில நபர்களை நாம் பார்க்க போகின்றோம். ஏனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆண்டவரோடு பேசினவர், ஆண்டவரோடு நடந்தவர் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் ஆண்டவரோடு இணைந்திருந்தபடியினால் ஆண்டவரின் மாட்சி ஏனோக்கின் நிமித்தம் வெளிப்படுத்தப்பட்டது. நோவா இந்த மனிதர் ஒரு நீதிமான், நேர்மையாளர். அழிவு வந்தபோது ஒரு பேழையால் தன்னுடைய குடும்பமே மீட்கப்பட்டதாய் இருந்தது. ஆண்டவரின் மகிமை வெளிப்படுத்தப்பட்டது. அழிவின் காலம் வந்தபோது நோவாவின் நிமித்தம் அவருடைய குடும்பம் அனைத்துமே மீட்கப்பட்டதாய் இருந்ததாம். எல்லோரும் அந்த அழிவில் அழிந்து விட்டார்கள். நோவாவும் நோவாவின் குடும்பத்தார் மட்டும் மீட்கப்பட்டார்கள். இந்த மீட்பின் நிமித்தம் ஆண்டவரின் மகிமை வெளிப்பட்டது. யோசேப்பு, குழியில் போடப்பட்ட யோசேப்பு பெரிய அதிகாரியாக எகிப்து தேசத்தில் உயர்த்தப்பட்ட போது ஆண்டவரின் மகிமை வெளியரங்கமாய் வெளிப்பட்டது. இன்று நமக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரின் மகிமை வெளியரங்கமாய் செயல்பட போகின்றது. அவருடைய செயல்பாட்டை யாராலும் தடுக்க முடியாது. எல்லா கண்களும் அதை பார்க்க போகின்றது. எல்லா மானிடரும் அதை வியப்பாய் காண போகின்றனர். ஆச்சரியமும் அதிசயமுமாய் இருக்க போகின்றது.
இதுவரை செயல்படாத ஒரு காரியத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்வில் இறைவன் செயல்படுத்த போகின்றார். இந்த வார்த்தையின்படியே இந்த மாதம் உங்களுக்கு இறைவன் மகிமையாய் வெளிப்படக்கூடிய மாதமாக இருக்க போகின்றது. இறைவனுடைய மகிமையை பெற்று நிறைவாழ்வை நோக்கி பயணம் செய்வோம். இந்த வாக்கு தத்தத்தை பெற்று கொண்டவர்களாய் இந்த மாதம் முழுவதும் தேவ மகிமையில் கம்பீரமாய் நடப்போம். ஆமேன். God bless you. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே